நீங்களும் உங்கள் உணர்திறனை ஒரு பலவீனமாக நினைக்கிறீர்களா? அதாவது நீங்கள் ஒரு சென்சிட்டிவிட்டி பர்சனா? இந்த கேள்விக்கான விடையை ஒரு கதை மூலம் ஆழமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவின் ஒரு சிறந்த கட்டட வடிவமைப்பாளன். ஆனால் அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுவான். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் பேசுவதை கேட்டு இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று அவனை கேலி செய்வார்கள். உனக்கெல்லாம் இந்த வேலை சரிப்பட்டு வராது கவின், நீ ரொம்ப சென்சிட்டிவ் என்று மேலதிகாரிகள் சொல்வார்கள். கவினும் இதை தன் பலவீனமாக நம்பினான். எல்லாவற்றையும் நான் ஏன் இவ்வளவு ஆழமாக எடுத்துக்கொள்கிறேன், நான் ஏன் மற்றவர்களைப் போல உறுதியாக இல்லை என்று எண்ணி அவன் அடிக்கடி மனதளவில் உடைந்து போனான். தன்னுடைய இந்த உணர்வே தன் வெற்றிக்கு தடை என நினைத்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு கடினமான பணி வந்தது. சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் மக்கள் மீண்டும் மன அமைதி பெறும் வகையில் ஒரு சமுதாய கூடத்தை வடிவமைக்க வேண்டும். மற்ற வடிவமைப்பாளர்கள் வேகமாகவும் செலவு குறைவாகவும் ஒரு திட்டத்தை அளித்தனர். ஆனால் கவின் அப்படி செய்யவில்லை. கவின் கிராம மக்களுடன் அமர்ந்து பேசினான். அவர்கள் இழந்தவர்களின் துயரையும் அச்சத்தையும் அவன் தன் மனதின் உணர்திறன் மூலம் ஆழமாக புரிந்து கொண்டான். அவனுக்கு தெரிந்தது, இந்த மக்களுக்கு வெறும் கான்கிரீட் கட்டடம் தேவையில்லை, பாதுகாப்பு உணர்வு தான் தேவை. அவனுடைய உணர்திறன் அவனுக்கு வழிகாட்டியது. அதனால் கட்டிடத்தின் சுவர்களில் வெளிச்சம் மென்மையாக மட்டுமே விழ வேண்டும். கதவுகளும் ஜன்னல்களும் வெளி உலகத்தின் சத்தத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. சுவர்களின் நிறம் கூட கஷ்டத்தை சந்தித்த அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்க வேண்டும். கவின் வடிவமைத்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த சமுதாய கூடம் வெறும் கட்டடமாக இருக்கவில்லை, அது மக்களுக்கு நிம்மதி அளிக்கும் ஒரு அமைதி இல்லமாக மாறியது. மற்ற வடிவமைப்பாளர்கள் தோற்ற இடத்தில் கவின் தனது உணர்திறன் என்ற பேராற்றலால் வெற்றியடைந்தான். அன்றிலிருந்து கவின் தனது உணர்திறனை ஒரு பலவீனமாக பார்க்கவே இல்லை. ஆம் நண்பர்களே, உணர்திறன் என்பது உனது பலவீனம் அல்ல, அது உனது உலகை ஆழமாக புரிந்து கொள்ளும் ஆற்றல். இது உங்கள் சக்தியின் கூர்மை. இதை தைரியமாக பயன்படுத்துங்கள். நீங்கள் அதிகமாக உணர்பவராக இருந்தால் நீங்கள் அதிகம் சாதிப்பீர்கள். உங்கள் உணர்வை வலிமையாக மாற்றுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.